யாராவது நம்ம கிட்ட வந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போங்க, 15 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச புக்கு படிங்க அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிறது, அதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது, நாள் ஃபுல்லாக வேலை, நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது தான். உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், உங்ககிட்ட 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கிறதுக்கு இல்லையா? இந்த 24 மணி நேரத்தில் 24 மணி நேரமாக நீங்கள் உழைச்சிட்டே இருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள். சரி, உங்களுக்கான அந்த ஒரு 15 நிமிஷத்தை கண்டுபிடிக்கிற மேஜிக்கை நான் சொல்லட்டுமா? இது நீங்கள் ஒரு 3 நாள் பண்ணால் போதும். 3 நாள் மட்டும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சார்ட்டில் எழுதுங்க. 3ஆவது நாள் அந்த சார்ட் எடுத்து பாருங்கள், எவ்வளோ நேரம் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். இப்போது நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ இல்லை நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் தெரியுமா, நானே எல்லா வேலை முடிச்சுட்டு அப்போ தான் நான் ஃபோன் எடுத்து ஏதாவது பார்க்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன், அப்போ கூட வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஒரு உண்மை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபோனோட வச்சுட்டு நீங்கள் படுக்கிறது ரெஸ்ட்டே கிடையாது. நீங்கள் பண்ணுற டூம் ஸ்க்ரோலிங்கோ இல்லைனா உங்களை இமோஷ்னலாக நீங்களே இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறதோ, ரொம்ப லோவாக உங்களை பற்றியே நீங்கள் நினைக்கிறதோ, உங்கள் கான்ஃபிடென்ஸை உடைக்கிறதோ, இல்லைனா ஒரு சின்ன ஜெலசியை க்ரியேட் பண்ணுறதோ எப்படிங்க ரெஸ்ட் ஆகும்? ரெஸ்ட்டுனா நீங்கள் கண்ணு மூடி ஒரு 15 நிமிஷம் படுத்துக்கிறதோ, இல்லைனா நேச்சரில் ஒரு வாக் போகிறதோ, இல்லைனா கார்டனுக்கு தண்ணி ஊற்றுறதோ ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஃபோனை வச்சு ஸ்க்ரோல் பண்ணிட்டேவோ இல்லை கேம் விளையாடிட்டேவோ உங்கள் கண்ணையும் கெடுத்து உங்கள் மனசையும் கெடுத்து உங்கள் கான்ஃபிடன்ஸையும் கிடைக்கிறத எப்படிங்க நீங்கள் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நேரம் நீங்கள் டூம் ஸ்க்ரோலிங் பண்ணுறீங்கன்னு. இந்த 3 நாள் நீங்கள் உங்களோட ஒர்க் சார்ட்டை நீங்கள் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். உங்களுக்கான நேரம் ஒரு 30 நிமிஷமாவது டெய்லி இருக்குது. அதை எப்படி வைஸாக யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறத நீங்கள் ரீசெட் டைமராக, ரீஜுவினேஷன் டைமாக எப்படி மாற்றுறீங்க அப்படிங்கிற டெக்னிக்கோ மேஜிக்கோ உங்கள் கையில் தான் இருக்குது. இனிமேல் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்கன்னா ப்ராப்பராக ரெஸ்ட் எடுங்க, ரீசெட் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் ரீஜுனேட் பண்ணுங்கள், திரும்ப ஃபுல் எனர்ஜியோடு வாங்க. உங்களுக்காக இந்த ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை அப்படிங்கிற இந்த கதையை சொல்லி உங்களையும் நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. உங்களையும் கவனிச்சுக்கோங்க. உங்கள் மென்டல் ஹெல்த், உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.